கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா யூடியூப் சேனல். நம்ம வந்து உலக சதுரங்க சாம்பியன்ஷிப்போட ஒவ்வொரு சுற்றோட ரீகேப்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ 10வது சுற்று எப்படி நடந்ததுன்னும், ஏன்னா இது வரைக்கும் 9 சுற்றுக்கள் ஸ்கோர் வந்து டைல இருக்கு, 4.5 4.5ன்னு ஒரு சமநிலையில் இருக்கிறதுனால இன்னும் சுற்றுக்கள் 5 தான் இருக்கு 9 சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறங்கிறதுனால எப்படி நடக்க போகுது இன்னும் அந்த போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பாகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தவறும் நடக்கும் பொழுதும் இந்த சூழ்நிலையில இருந்து அதோடைய த ப்ரைஸ் தேல் பே இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிளேயருக்கும். ஏன்னா 4 சுற்று தான், ஐ மீன் 9 முடிஞ்சு 10 முடிஞ்சதுக்கப்புறம் 4 சுற்று தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சரி இப்போ 10வது சுற்று எப்படி நடந்ததுன்னு பார்த்துடலாம். 10வது சுற்றுல பார்த்தா டிங் லிரன் வந்து வெள்ளை நிற பீசஸோடும் குகேஷ் கருப்பு நிற பீஸோடையும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட்ல வந்து டிங் வந்து D4 அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸோ நம்ம வந்து போர்டை நான் ஷேர் பண்ணுறேன், நம்ம கேம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ D4 அப்படின்னு ஆடினார். நம்ம வந்து இந்த D4 ஐடியா, ஐ மீன் ஐடியான்னு ஓப்பனிங்கை வந்து இந்த போட்டியில் நம்ம முன்கூட்டியே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே D4 திருப்பி விளையாடும் போது நைட் F6, நைட் F3, D5, பிஷப் F4. லண்டன் சிஸ்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஓப்பனிங். லண்டன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு சாலிடான ஓப்பனிங்காக நம்ம பார்க்கப்படுறோம். மெயின் லைன் தியரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லண்டன் சிஸ்டம் அதான் வந்து அது ஓப்பனிங்கை விட அது ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீசஸ் எங்கெங்கெல்லாம் நகர்த்தப்படும்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கு. அங்கங்கே நகர்த்திட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து விளையாடுறது தான் லண்டன் சிஸ்டம் அப்படிங்கிறதோட ஒரு ஐடியா. ஸோ அந்த பிஷப்பை வந்து நம்ம C1லேருந்து F4 இந்த இடத்துல நகர்த்துறதுன்னு காரணம் என்னன்னா, ஒரு இரு நகற்றல்கள்ல E3 அப்படின்னு நம்ம வச்சு அந்த பிஷப்பை அந்த பான் செயின், அந்த சிப்பாய்களின் அணிவகுப்புக்கு வெளியில நம்ம வந்து அந்த பிஷப்பை நகர்த்திட்டு அதற்கப்புறம் நம்ம டெவலப் பண்றோம். அதான் லாஜிக். ஸோ குகேஷ் E6 அப்படின்னு விளையாடுறாரு, E3 C5. இந்த இடத்துல தான் வந்து நார்மலா நீங்க லண்டன் சிஸ்டத்துல எந்த ஒரு ஆட்டத்தையும் பார்த்தீங்கன்னா C3ன்னு விளையாடுவாங்க இந்த இடத்துல, இல்லை நைட் B D2 விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடாம டிங் கொஞ்சம் சிறிய ஒரு ட்விஸ்ட், ஒரு திருப்பத்தை வந்து உருவாக்குறது, பிஷப் E2ன்னு ஆடுறாரு. ஏன் இது வந்து ஒரு சின்ன திருப்பம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லண்டன் சிஸ்டத்துல இந்த மந்திரி பிஷப் ஆன் F1 வந்து ஜென்ரலா D3ல தான் டெவலப் ஆகும். E2ல அதிகமாக டெவலப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா D3 என்பது மிகவும் கம்பேர் டு E2 வந்து மச் மோர் ஆக்டிவ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இது ஒரு சின்ன திருப்பம்னு சொல்லலாம். அதுக்கு குகேஷ் பிஷப் D6 அப்படின்னு விளையாடுறாரு. இதற்கு D டேக் C5, பிஷப் C5 C4 கேசல். ஸோ 7 நகர்வுகள்ல இந்த பொசிஷன் வருது. கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா ஒரு சாலிடான பொசிஷன் வெள்ளை நிறத்துக்கும் கருப்பு நிறத்துக்கும் கிடைச்சிருச்சு. ஆனால் முக்கியமாக என்னன்னா அந்த பிஷப்பை F4ல டெவலப் பண்ணிட்டு ஒரு QGD அந்த மாதிரி, அதாவது QGDனா குயின்ஸ் கேம்பெட் டிக்ளைன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு கிடைக்க போகுது. அது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். ஏன்னா குயின்ஸ் கேம்பெட் டிக்ளைன் மாதிரி ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அந்த C1ல் இருக்கும் பிஷப்பை வந்து எங்கே அந்த மந்திரி எங்கே நகர்த்தி டெவலப் பண்ணுவாங்க, எங்கே அந்த மந்திரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கொயருக்கு போகுங்கிறது ஒரு தடுமாற்றமா இருக்கும். ஆனா இங்க F4க்கு டெவலப் பண்ணி விட்டதுனால அது ஒரு நல்ல ஸ்கொயரா நம்ம பார்க்கலாம். இப்போ கேசல், நைட் C6, நைட் C3, DC4, பிஷப் C4, 10 நகர்வுகள் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தா டிங் வந்து ஓப்பனிங் அந்த ஆரம்ப பகுதியில் வெற்றிகரமா முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னா, நான் முக்கியமா சொல்றபடி இந்த 2 மந்திரிகளும் நல்ல ஒரு நிலையில வந்து அமர்ந்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி கருப்பு நிறத்தோட மந்திரிகளை நம்ம சொல்ல முடியாது. இந்த மந்திரி C5ல நல்ல இடத்துல இருந்தாலும் C8க்கான பிஷப் அந்த மந்திரிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் அந்த போர்டில் வந்து கிடைக்கல. அது கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இல்லை இன்னொன்று என்னன்னா, எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் எடுக்காம ஓப்பனிங் பார்ட்ல வந்து டிங் வந்து அந்த கம்ஃபர்ட் பொசிஷன் வித் ஸ்லைட்லி சா ஓரளவு சாதகமான ஒரு பொசிஷனை நோக்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது தான் முக்கியமான சொல்லணும். இந்த இடத்துல குகேஷ் ரொம்ப நேரம் ஒரு 25 நிமிடம் கிட்டத்தட்ட யோசனை, ஆழ்ந்த யோசனையில போயிட்டு நைட் H5 அப்படின்னு விளையாடுறாரு. ஸோ இதுதான் சிறந்த நகர்வு நம்மளுடைய கம்ப்யூட்டர் இன்ஜின்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது. ஆனால் இதில் ஒரு ஒரு விதமான ரிஸ்க் அதாவது வந்து இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து நைட் ஆன் த ரிம் இஸ் டிம் அப்படின்னு செஸ்ல ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவோம். அதாவது என்னன்னா, அந்த சதுரங்க போர்டோட கடைசி A இல்லை H நோக்கி ஒரு குதிரை போகும் பொழுது அதோடைய வாய்ப்புகள் பிற்காலத்துல பிரகாசமா இருக்காது. அது வந்து கேள்விக்கு உட்படும். ஏன்னா அந்த குதிரையால அந்த போர்டோட கார்னர்ல இருந்து ஆட்டத்தின் நடுவு பகுதிக்கு ரொம்ப வர்றது கஷ்டப்படுங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. ஸோ நைட் H5 அப்படின்னு போனதுனால இதற்கு வந்து பிஷப் G5 அப்படின்னு வைக்கிறாரு.
அதற்கு பதிலா நைட் E4 இல்ல குவீன் E2 இது ரெண்டு நகர்வுகளுமே இந்த இடத்துல வந்து கண்டிப்பா டிங் யோசிச்சிருக்கணும். ஏன்னா வந்து இரண்டுமே வந்து மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும். இப்ப நைட் E4 அப்படின்னு போறோம்னா என்னன்னா, நாம என்ன சொல்றோம், என்னுடைய மந்திரியை நீங்க அட்டாக் பண்ணல, நாங்க உங்க மந்திரியை கவுண்டர் அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக். இப்ப நைட் F4 அப்படின்னு லோகேஷ் விளையாண்டுருந்தா குவீன் D8 ருக் D8 நைட் C5 B6. இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, நீங்க வெள்ளை நிறம் விளையாண்டீங்கன்னா என்ன விளையாடுவீங்க. ஒரு சின்ன ஹிண்ட் வேணா நான் சொல்றேன். செஸ்ல வந்து ஏதாவது நம்மளுடைய பீசஸையோ பான்லையோ நம்மளுடைய வீரர்களையோ இல்லை சிப்பாய்களையோ அட்டாக் பண்ணா முதல்ல போய் அதை வந்து காப்பாற்றக்கூடாது. காப்பாற்றக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, எதிரியை வந்து அட்டாக் பண்ண பார்க்கணும், கவுண்டர் அட்டாக் பண்ணி பண்ணி எதுவும் ஒரு நல்ல ஒரு நகர்வு இருக்கான்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்படி எந்த நகர்வும் இல்லை என்றால் நீங்க போய் வந்து உங்களுடைய பீசஸை டிஃபெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன ஹிண்டோட நீங்க வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க என்ன விளையாடுவீங்க ஒயிட் சைட்ல. யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து வீடியோவை ப்ளே பண்ணி என்ன விளையாடலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அந்த நகர்வு என்னன்னா ரூக் F D1. ஸோ என்னன்னா இப்போ ஒயிட் என்ன சொல்றாங்க, என்னோட C5 குதிரையை நீங்க அட்டாக் பண்றீங்களா, பரவாயில்ல அட்டாக் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரூக் F D1 D5ல கண்ட்ரோல் எடுக்க போறேன். இப்போ நீங்க பி டேக் C5 அப்படின்னு விளையாண்டால் ரூக் டேக்ஸ் D8 ஃபர்ஸ்ட் விளையாண்டுட்டு அந்த C6ல இருந்த குதிரையை பின்னோக்கி அனுப்பிச்சிட்டு இப்போ E4 அப்படின்னு விளையாடுவேன். ஸோ இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட்டுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு பொசிஷனை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பான் C5ல இருக்கும் பான் வந்து தனியா இருக்கு, ஐசோலேட்டட் பான். தமிழ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு அனாதையான பான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கு வந்து சப்போர்ட் கொடுக்க யாரும் இல்லை அந்த பானுக்கு. அந்த மாதிரியான ஒரு பான் தான் அந்த C5ல இருக்க பான். அதே நேரம் வந்து நம்ம சொல்லலாம் F2லையும் F4லையும் இருக்கிற டபுள்டு பான் தானே, அதாவது இரண்டு சிப்பாய்கள் ஒரே F5ல இருக்கும்போது டபுள்டு பான் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல டபுள்டு பான் வந்து அவ்வளோ மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த F4ல இருக்கும் பான் வந்து இந்த முக்கியமாக இந்த சென்டர் நோக்கிய ஸ்கொயரை வந்து நல்ல ஒரு பிடிமானமாக கண்ட்ரோலோட இருக்கு. ஸோ அதனால் இந்த டபுள்டு பானை பற்றி வெள்ளை நிறம் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஆனால் வந்து C5ல இருக்கும் ஐசோலேட்டட் பானை நினச்சி கருப்பு நிறம் கண்டிப்பாக கவலைப்படணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து எந்த பெரிய ரிஸ்கோ ஒரு பிரச்சனையோ இல்லாம வெள்ளை நிறத்துல இருக்க டிங்கால தொடர்ந்து ஒரு ஸ்லைட் எட்ஜோட விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்க முடியும். ஆனா அவர் இந்த இதுக்கு போல 11வது மூவ்ல நைட் E4 போயிருந்தா இது வந்திருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து குவீன் E2 அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா குவீன் E2 ஆடும்போது என்னன்னா பிளாக் நைட் F4 E4 இப்ப திருப்பி அதே தான் போன நம்ம நைட் E4ல சொன்னதுதான், இங்கேயும் ஒயிட்டுக்கு டபுள்டு பான். ஆனா இந்த டபுள்டு பான் ஒரு வீக்னஸா ஒரு பிரச்சனையான்னு பார்த்தா இல்ல, இது ஒரு பிரச்சனை இல்ல. ஒயிட்டுக்கு வெள்ளை நிறத்துக்கு ஆக்சுவலா இது ஒரு சாதகமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப குவீன் C7 போயில இது கொஞ்சம் ரிஸ்கியான மூவ் G3 அப்படின்னு ஒயிட் ஆடுறது. ஏன்னா நம்மளுடைய எப்பயுமே நம்ம சொல்லி கொடுக்கப்பட்டது என்னன்னா, நம்ம வந்து ராஜாக்கு பக்கத்துல இருக்கும் ஸ்கொயர்களை வந்து மைனஸ் வீக் ஆக்க கூடாது, அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். ஆனா பாயிண்ட் என்னன்னா, இந்த மந்திரி C8ல இருக்க மந்திரியால இந்த H3 ஸ்கொயரை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதால அந்த இடத்துக்கு வர்றது அவ்வளவு சுலபமா இல்லை. வந்துட்டா பிரச்சனை தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா வர முடியாததன் காரணமாக வெள்ளை நிறம் தைரியமா G3ன்னு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து B6 இந்த மாதிரி ஒரு பொசிஷனை நோக்கி நகர்ந்திருக்கலாம். இருந்தா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா இது எதுவுமே ஆட்டத்தில் நடக்கல. டிங் என்ன பண்ணிட்டாரு, 11வது நகர்ல பிஷப் G5ன்னு ராணிகளை வந்து போர்டை விட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றாரு. அதற்கு வந்து குகேஷ் பிஷப் E7 போனார். இது அவ்வளவு ஒரு சிறந்த நகர்வு இல்லைங்கிறதா என்னுடைய எண்ண ஓட்டம். அதுக்குள்ள குயின் D1 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் குகேஷ். பண்ணிட்டு 8-6 அப்படின்னு ஆடிருந்தா பொசிஷன் வந்து கருப்பு நிறத்துக்கும் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இரண்டு வெள்ளைக்கும் கருப்புக்குமே வாய்ப்புகள் உள்ள ஒரு பொசிஷனாக தான் வந்திருக்கும் போர்டில். அதற்கு பதிலாக குகேஷ் பிஷப் E7 போனது ஒரு பின்னோக்கி செல்லும் நகர்வுனால அது ஒரு பாசிவான மூவ் நம்ம சொல்லணும்னா. இதுக்கு வந்து நைட் E4 நைட் F6 அப்படின்னு விளையாண்டாரு. இது ஒரு பொசிஷன் பார்த்தீங்கனாலே இப்போ வந்து இது எந்த ஆட்டத்துல நடந்தது, யாரு விளையாடுறாங்க, இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து இந்த பொசிஷனை யார்ட்டையாவது காட்டினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெள்ளை நிற பீசஸ் தான் எடுத்துக்க விருப்பப்படுவேன் அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க இந்த குதிரை வந்து முன்னோக்கி இருக்கு, இந்த மந்திரி முன்னோக்கி இருக்கு, இந்த பிஷப். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தோடைய மந்திரிகளோ இல்லைன்னா பீசஸோ வந்து முன்னோக்கி இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கு வெள்ளை நிறத்துக்கு கம்பேர்ட் டு கருப்பு நிற பீசஸ். அதனால வெள்ளை நிற விளையாட தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த பொசிஷன்ல.
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறையா வெள்ளை நிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த நகர்வு வெள்ளை விளையாடலாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஷப்பாலையும் அந்த F6 நைட் அடிக்கலாம், நைட்டாலையும் அந்த F6 நைட் அடிக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சுட்டீங்கன்னா நீங்கள் எது வந்து டிங் விளையாண்டாரு, எது நம்ம விளையாண்டுருக்கணுங்கிற ஒரு ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நைட்டால டிங் அடிச்சாரு F6. ஆனா அது சிறந்த கேப்சர்னா இல்ல, அப்படி விளையாண்டுருக்க கூடாது. பிஷப் F6ன்னு விளையாண்டுருக்கலாம். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு நல்ல பொசிஷனை நோக்கி இந்த ஆட்டம் நகர்ந்திருக்கும். ஏன்னா பிஷப் F6 போனதற்கு அப்புறம் குவீன் C2. ஸோ வெள்ளையோட ஐடியா என்னன்னா ரொம்ப எளிதாக நம்ம புரிஞ்சு கொள்ற ஒரு இதுதான். இந்த ரூக் வந்து F1ல இருக்கிறது D1க்கும், ஏல இருக்கிறது C1க்கும் வந்துட்டு இந்த ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி நைட் G5 மாதிரி போய் இங்க ஒரு மேட்டிங் த்ரெட், ஒரு ஒரு ப்ரெஷர், ஒரு சின்ன ஒரு புல் ஒயிட்டுக்கு இருக்கு இந்த பொசிஷன்ல. இப்படி வந்து அந்த ஆட்டம் நகர்ந்திருக்கணும். ஆனா இதற்கு பதிலாக டிங் என்ன பண்றாரு, நைட் F6ன்னு விளையாடுறாரு. இதோட பிரச்சனை என்னன்னா அதிகமா வந்து காய்கள் வந்து சதுரங்க போர்டுல இருந்து வெளியில எக்ஸ்சேஞ்ச் ஆகி போகுது. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பொழுது, நிறைய காய்கள் வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில போகும் பொழுது ஆட்டம் சமநிலைக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது, டிராயிஷ் டெண்டன்சிஸ் அதிகமாகுது. அதுதான் நம்ம பார்க்குறோம். குயின் D8, ருக் D8, பிஷப் F6, G6. ஸோ இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர். இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து கருப்பு நிறத்துக்கு ஒரு சிறிய பிரச்சனை தான். ஆனால் இன்னொன்று என்னன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சர் முக்கியமா இந்த H7ல இருக்கும் பான், F6ல இருக்கும் சிப்பாய், F7ல இருக்கும் சிப்பாய், E6ல இருக்கும் சிப்பாய் எல்லாம் வந்து மிகவும் சாலிடா இருக்கு. அதாவது அவ்வளோ ஈஸியா அதை உடைச்சிட முடியாது. ஆனா அதே நேரம் அதாவது வந்து பிரமாதமாகவும் இல்லை கருப்புக்கு, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரூக் F D1 அப்படின்னு வைக்கிறாரு. டிங் என்ன சொல்றாரு, இந்த டி ஃபைல் ஓப்பன் ஃபைல நான் கண்ட்ரோல் எடுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு. பிஷப் D7, ரூக் C1, பிஷப் E8. ஸோ என்ன பண்ணாரு குகேஷ் அப்படின்னு யோசிச்சு வந்தேன். 2 நகர்வுகள்ல C8ல இருந்த பிஷப்பை E8க்கு கொண்டு வந்திருக்காரு. எதற்கு வந்து பின்னோக்கி கொண்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னா முக்கியமா C5லையும் ஒரு சேலஞ்ச, ஒரு கருப்பு யானையை வச்சு ஒரு மோதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல விளையாடுறாரு. ஸோ இதுதான் வந்து பிஷப் E8. இது ஒரு பாசிவான மூவ் தான், ஆனால் இது வந்து ஒரு அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி பொசிஷன்கள், இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை நம்ம முன்னாடியே நிறைய ஆட்டங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ருக் D8 அப்படின்னு விளையாண்ட உடனே இந்த இடத்துல திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க நீங்க என்ன விளையாடுவீங்கன்னு. ஏன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது நம்மளுடைய யோசனையை தூண்டக்கூடிய ஒரு ஐடியா ஒயிட்டுக்கு இருக்கு. நிறைய ஆட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஐடியாவே நம்ம பார்த்துருக்கோம். இங்க அதை நீங்க விளையாடலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு அந்த ஐடியாவே தோணவே இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஐடியாவை கத்துக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கும். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம அந்த ஐடியா என்ன இன்ட்ரெஸ்ட், அந்த நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G4. இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? G4 முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த F6 பானை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, F5 அப்படின்னு நகர விடாம பார்க்குது. அதுதான் முக்கியமானது. இன்னொன்று வந்து இந்த H7 பானையுமே வந்து H5 அந்த மாதிரி நகர்தலை வர விடாம தடுக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இங்க G4ஓட இது ஒரு நிறைய இந்த மாதிரியான இதே மாதிரி சிமிலர் பொசிஷன்ஸ்ல வரக்கூடிய ஐடியா இந்த இடத்துல அவ்வளவு வெற்றிகரமா நடக்காது வெள்ளை நிறத்துக்கு. ஏன்னா கருப்பு நிறம் நைட் E5ன்னு வச்சுட்டு நைட் E5 F E5 விளையாண்டாங்கன்னா அடுத்த நகர்வு ருக் D2ன்னு வரலாம், இல்லைன்னா பிஷப் C6 அப்படின்னு வரலாம். இது 2 நகர்வுகளுக்கும் வாய்ப்பு அதிகமா இங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால வெள்ளை நிறத்துக்கு பெருசா அட்வான்டேஜோ எதுவுமோ சொல்ல முடியாது. ஆட்டம் சமநிலையை நோக்கி தான் போய்கிட்டு. ஸோ இதனால G4 அப்படின்னு டிங் விளையாடாம கிங் F1. ராஜாவை வந்து எப்பயுமே வந்து இறுதி கட்டத்தின் ஆட்டம் என்கேம்ல வந்து போர்டோட சென்டர் மையப்பகுதியை நோக்கி கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா ராஜாவும் இறுதி கட்ட ஆட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பீஸா வந்து விளையாடப்படும். அதான் கிங் F1ஓட லாஜிக். ஸோ வந்து குகேஷ் கிங் G7 அப்படின்னு விளையாடுறாரு. A3, F5, கிங் E1, கிங் F6, பிஷப் E2. ஸோ இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று வந்து கருப்பு நிறத்துக்கு ஒரு கருப்பு நிறத்துல இருக்கு அந்த பிஷப் வந்து வெள்ளை ஸ்கொயர்ல வந்து இருக்க பிஷப். அதே மாதிரி இந்த பான்ஸ் எல்லாமே H7 சிப்பாய்கள் F7, E6, F5 எல்லாமே வெள்ளை நிறத்துல வந்து பதிக்கப்பட்டிருக்கு போர்டில். இதனால வந்து எதுவும் இதில் எதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கானா? ஆமா, அவ்வளோ அந்த கருப்பு சிப்பாய்கள், அந்த நான் பச்சை நிறத்துல ஹைலைட் பண்ணிருக்க சிப்பாய்களை அவ்வளோ எளிதில் வெள்ளையால் அட்டாக் பண்ணிட முடியாது. அது முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து குகேஷ் வந்து மிகவும் ஒரு
அருமையான ஒரு நகர்வை வச்சாரு. நீங்க வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கருப்பு நிறம் விளையாண்டா என்ன விளையாடுவீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதாவது ப்ரிசைஸ் அக்யூரேட்டான ஒரு மூவிங்க வச்சாரு. அது என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆட்டத்தை என்ன விளையாண்டார் அப்படின்னு பார்த்துலாம். யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து நைட் E7 அப்படின்னு வைக்கிறார் குகேஷ். இதோட எதனால இதை வைக்கணும், இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 3 விஷயம் இருக்கு. ரூக் C7 மாதிரி வரலாமான்னு வரலாம், ஆனால் பெருசா வெள்ளை நிறத்தால எதுவும் பண்ண முடியாது இல்லை. முக்கியமா ஏன்னா இப்போ வந்து இந்த ரூக் C7க்கு பிஷப் C6 மாதிரியும் நம்ம வைக்கலாம். வச்சு இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிட்டு ரூக்கை ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ரூக் D7 இப்படியும் நம்ம போய் விளையாடலாம். இந்த ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த C7 ரேங்க் 7th ரேங்க்குக்கு வந்தாலும் வெள்ளை நிறத்தால எதுவுமே பண்ண முடியாது. அதே நேரம் நைட் E7 உடைய அடுத்த நகர்வு இல்லை அடுத்த யோசனை எதை நோக்கி அது போகிறதுன்னு பார்த்தா ருக் C8 அப்படின்னு கருப்பு நிறம் வைக்க போறாங்க அடுத்து. இப்போ நைட் E7 விளையாண்டதுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்க டிங் G3ன்னு வைக்கிறார். ருக் C8, ருக் C8, நைட் C8. ஸோ இதற்கு மேல வந்து எல்லாமே வந்து மேஜர் பீசஸ்ன்னு நம்ம சொல்ற ராணி யானைகள் எல்லாமே வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில போயாச்சு. அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஸோ வெறும் ஒரு குதிரையும் ஒரு மந்திரியும் தான் இருக்காங்க. அண்ட் பெரிய அளவுல வீக்னஸ்னு எதுவும் இல்லை. அதனால கிட்டத்தட்ட சமநிலையை நோக்கி இந்த ஆட்டம் வந்து அதாவது கம்ப்ளீட் ஈக்குவாலிட்டியை நோக்கி வந்துருச்சு. இந்த ஆட்டம் இல்லை பெருசா வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இப்ப நைட் D2 அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்தும் சில நகர்வுகள் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நடந்த நகர்வுகள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெரிய அளவுல வாய்ப்புகள் இரண்டு பக்கத்துக்கும் இல்லை. ஆனால் சும்மா விளையாண்டு பார்ப்போம், இன்னும் ஒரு 5 10 நகர்வுகள் விளையாண்டு பார்ப்போங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல விளையாண்டது தான். நைட் D2க்கு நைட் D6, நைட் C4. குதிரைகளும் நம்மளுடைய செஸ் போர்டை விட்டு வெளியில போயாச்சு. வெறும் மந்திரிகள் மட்டும்தான் மிச்சம். அதுல பிஷப் C6, F4, B6, கிங் D2, கிங் E7, கிங் C3, கிங் D6. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வெள்ளை சைடாலும் சரி கருப்பு சைடாலும் சரி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதிரியோட ஒரு பொசிஷனுக்குள்ள வந்து போய் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இந்த பொசிஷன்ல இருக்க பெரிய பிரச்சனை. நம்ம வந்து இப்போ D4 F6, இப்போ கிங் D4 மாதிரி விளையாடும் பொழுது கிங் D4 வந்துட்டோம், ராஜா வந்து போர்டின் மைய பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதற்கப்புறம் என்ன, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த பொசிஷன்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, இரண்டு பக்கங்களுக்கும், வெள்ளைக்கும் சரி கருப்புக்கும் சரி. ஸோ இந்த இடத்துல 8 6 அப்படின்னு விளையாடுறாங்க. பிஷப் B3, பிஷப் B7. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் நகர்ந்து வந்து டிராவை அக்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல E5 மாதிரியான ஒரு நகர்வு வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். பட் ஆனால் அது எதற்கு, தேவையே இல்லை. ஏன்னா E5 விளையாடும் பொழுது இந்த F5யோட பான் கொஞ்சம் வீக் ஆகும். அதை வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அதற்கு ஒரு டிஃபென்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால ஐ மீன் குகேஷ் என்ன செய்யறாரு, பிஷப் B7 இப்படி 36வது நகர்ல பிஷப் C6ன்னு வச்சோடனே ஒரு சமநிலையில் வந்ததுனால டிரா அக்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த ஆட்டத்துல வந்து டிங்குக்கு வந்து முதல் அந்த ஆரம்ப நிலை ஓப்பனிங்ல நல்ல சாதகமான ஒரு ஓப்பனிங் வாய்ப்பு கிடைச்சும் அதை அவர் பெரிய அளவுல எதுவும் பயன்படுத்திக்கல. அது வந்து இது வந்து அவருக்கு பிற்காலத்துல வரும் சுற்றுக்கள்ல வந்து நம்ம நிறைய சுற்றுக்கள்ல பார்த்துட்டோம். அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு சாதகமான ஒரு அமையும் பொழுது கூட ஒரு ஓப்பனிங்லயோ இல்லை மிடில் கேம்லயோ அதை ரொம்ப புஷ் பண்ணாம வந்து அவர் விளையாடுறாரு. இது வந்து அவருடைய எண்ண ஓட்டம் என்ன இருக்கு, நம்ம எப்படியாவது ராப்பிடை நோக்கி ஆட்டத்தை கொண்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் 14 சுற்றுக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா, ஆம், நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை தவற விட்டுட்டோம்னா கஷ்டமான வாய்ப்புகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய எதிரி, அதாவது இந்த இதுல வந்து குகேஷ் வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்னா நம்ம பிரச்சனையில மாட்டிக்கும். அது நடக்குதா இல்லையாங்கிறது வர்ற சுற்றுக்கள்ல நம்ம பார்ப்போம். இதுதான் 10வது சுற்றோட ரீகேப். 10 சுற்றின் முடிவுகள்ல 5-5 அப்படின்னு குகேஷும் டிங்லிரனும் இருக்காங்க. டிங்லிரன் தான் இப்ப இருக்க நடப்பு சாம்பியன். குகேஷ் அவரை எதிர்த்து போட்டி போட்டுட்டு இருக்காரு. இன்னும் 4 சுற்றுக்கள் இருக்கு 10வது சுற்றின் முடிவுல. எப்படி போகுதுங்கிறத விறுவிறுப்பா பார்ப்போம். கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு ஒரு புது உலக சாம்பியன் கிடைக்க போறாரா, இல்லைன்னா நம்மளுடைய ஆல்ரெடி இருக்க டிங்லிரனே அவருடைய உலக சாம்பியன்ஷிப்பின் அந்த வருடங்களை அதிகமாக்க போறாராங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதற்கு நீங்க பார்த்துட்டு இருந்த செஸ் கஜா யூடியூப் சேனல். நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். நீங்க வந்து தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எண்ண ஓட்டங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. எங்களோட வெப்சைட் ஆன chessgaja.com போய் பார்த்தீங்கன்னா
நிறைய கிளாஸஸ் இருக்கு. 1-to-1 இருக்கு, குரூப் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய சதுரங்கத்தோட வந்து முன்னேறணும், அதில் வந்து நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் அணுகலாம். இல்லை அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணால் நாங்கள் உங்களை அணுகுவோம். ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.